சமீப காலமாக சீமானின் நாம் தமிழர் கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள், கட்சி உறுப்பினர்கள் என பலரும் திமுகவிற்கும் பிற கட்சிகளுக்கும் தாவுகின்றனர். நவம்பர் 22ஆம் தேதி கூட கோவை மாவட்ட நிர்வாகிகள் சிலர் கட்சியிலிருந்து வெளியேறி அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இந்த கட்சி தாவல் படலத்தின் பின்னாலிருந்து வேலை பார்ப்பது திமுக மாணவரணியின் தலைவர் ராஜீவ்காந்தி தான் என கூறப்படுகிறது. திராவிடத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை இளைஞர்கள் மத்தியில் வேகமாக கட்டமைக்கிறதாம் நாதாக. இதனால் இளம் வாக்காளர்கள் சீமான் பக்கம் சாய்வதை தடுக்க இவ்வாறு ஒரு யுக்தியை திமுக கையில் எடுத்திருப்பதாக பேசப்படுகிறது. இதனால் சீமான் மீது அதிருப்தியில் இருப்பவர்களை தேடி பிடித்து பேச்சுவார்த்தை நடத்தி திமுகவில் இணைக்கும் அசைன்மெண்டை ராஜீவ்காந்தி கையில் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாகவே கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் உட்பட நாதாகாவின் சில இளம் தளிர்களை திமுகவில் சேர்த்துள்ளாராம் ராஜீவ்காந்தி. இவர் 2014ஆம் ஆண்டு தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் ப. சிதம்பரத்தை எதிர்த்து போட்டியிட்டவர். கட்சிப் பணியில் சிறப்பாக செயல்பட்டதால் 2022ஆம் ஆண்டில் இவருக்கு திமுக மாணவரணியின் தலைவர் பதவியை கொடுத்தது தலைமை. 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக தனது சொந்த ஊரான ராமநாதபுரத்தில் வேட்பாளராக களம் காண பல களப்பணிகளை ஆற்றினார். ஆனால் இவருக்கு வாய்ப்பு வழங்கவில்லை தலைமை. இதனால் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் அதே ராமநாதபுரத்தில் ஒரு எம்எல்ஏ சீட்டை குறிவைத்தே இந்த ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டுகளில் ராஜீவ்காந்தி செய்து வருகிறார் என்று கூறப்படுகிறது. இன்னும் நாதாகாவிலிருந்து எந்தெந்த முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைகின்றனர் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.